ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இதை எதை வச்சு யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம ஸ்ட்ரா வச்சு யூஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரிங்கிங் ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. இந்த இட்லி பூ ரெட்டு, ஆரஞ்சு, ரோஸ், எல்லோ, ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ இந்த கலர் ஸ்டார்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரோஸ் கலரில் இப்போ செய்ய போகிறேன். ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணுங்கள். 4 ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டான பக்கத்தை வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு 2 முனையும் வந்து பெட்டல் ஷேப்க்கு வந்து கட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பாருங்கள். இந்த 2 எட்ஜு மட்டும் கட் பண்ணிங்கன்னா வந்து பெட்டல் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது ஸ்ட்ராங்கிறதுனால வந்து கொஞ்சம் மடக்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது பால் பாயிண்ட் பென், நிப்பு, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு திங்ஸ் வச்சு அது மேலே வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து அந்த இட்லி பூவோட அந்த சிங்கிள் ஃப்ளார் மாதிரி அழகாக வந்து பாருங்கள் எப்படி அழகாக விரிஞ்சிருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 20 to 25 அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அது ஒரு பூவையும் வந்து நம்ம கம்பி வச்சு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கம்பி வந்து இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றுலேயும் வந்து நம்ம பின்னில் வந்து அதை வந்து ஹோல் போட்டு இந்த கம்பியில் வச்சுட்டு கம்பியில் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிகால் வச்சு அந்த மேலேயும் கீழேயும் எட்ஜ்லேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கம்பியை வந்து உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எட்ஜில் வச்சு ஒரு ட்ராப் ஃபெவிகால் இல்லை க்ளூ கம் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் வச்சு நான் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணும்போது அப்போ தான் நகராமல் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த ஃப்ளாருக்கு கீழே அந்த கம்பியில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே வந்து அதை வந்து டைட் பண்ணிங்கன்னா அதில் அப்படியே வந்து செட் ஆகிடும். அதை அப்படியே நீங்கள் மேலே வந்து இது பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அதில் வந்து நம்ம என்ன கலர் ஃப்ளார் செய்கிறோமோ அதுக்கு மேட்சாக வந்து நம்ம வந்து பெயிண்ட் கொடுக்கணும். இப்போ ரெட் கலர் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் கொடுங்க. எல்லோ கலர் ஃப்ளார் செய்கிறீங்கன்னா எல்லோ கலர். நான் ரோஸ் கலர் பண்ணதுனால கொஞ்சம் நான் டார்க் ரோஸ் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 to 25 ஃப்ளார்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கம்பியில் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரோஸ் கலர்ன்றதுனால நான் அந்த காம்பு வந்து டார்க் ரோஸ் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி ஒரு 4-5 வச்சு ஒயிட் கலர் செல்லோ டோப் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்து ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து நகராது. சூப்பராக பஞ்சாக நமக்கு வந்து இட்லி பூ வந்து அழகாக கிடச்சிரும். இப்போ நம்ம வச்சுருக்கிற எல்லா பூவையும் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமே நல்லா அழகாக வந்து அது விரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம உள்ளார ஃபுல்லாக கம்பி இருக்கிறதுனால நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதே ஷேப்பில் வந்து அது நின்றுக்கும். பாருங்கள், சென்டரில் இருக்கிற கம்பியை பிடிச்சி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நம்ம இட்லி மாதிரி அழகாக வந்து விரிஞ்சு சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு அழகான இட்லி பூ வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் ஸ்ட்ராஸ் கிடைக்குதோ அதில் எல்லாத்துலேயுமே அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து கம்பி வந்து ஒரு 2-3 கம்பி மட்டும் ஸ்ட்ரெயிட் கம்பி வச்சுட்டு மீதி சின்னதாக உள்ளதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கம்பி நீளத்துக்கு வந்து நான் திரும்ப டிஷ்யூ பேப்பர் வந்து ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுறேன்.
நம்ம இந்த ஒட்டின இந்த இதில் தான் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் திரும்ப கொடுக்க போகிறோம். க்ரீன் கலர் வந்து பெயிண்ட், நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் கொடுத்துடலாம். இது பாருங்கள், எல்லோ கலர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காம்புக்கெல்லாம் நான் எல்லோ கலர் கொடுத்துருக்குறேன். இது வந்து ரெட் கலர். இப்போது நம்ம அந்த கம்பியில் வந்து பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரா, க்ரீன் கலர் ஸ்ட்ரா வந்து நான் உள்ளார வந்து அந்த கம்பியில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அந்த பாருங்கள், இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டால் அது வந்து நீட்டாகிடும். நான் வந்து லீவ்ஸ் வந்து நான் பேப்பரில் தான் செஞ்சுருக்கேன். பேப்பரில் வந்து பெயிண்ட் அடித்து அது உள்ளே கம்பி வச்சு அது ஜஸ்ட் அப்படியே உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.